ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காலை வேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். மத்திலே பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த காலை வேளை மீதியான நேரங்களிலே அருமையான போதகர் மூலமாக இந்த காலை வேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் தாம் இந்த செய்தியின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய ஜீவ வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த பெரிதான சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நலமா இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தலையை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடி வெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடி வெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். நல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானமும் பூமியும் கொள்ளாத உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பாதம் பணிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதனால் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அடியனை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மையே உயர்த்த, உம்மையே மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம் எல்லாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த உன்னத பாட்டு பேக்ரவுண்ட் நமக்கு நல்ல தெரியும். அந்த உன்னதமான தேவன், அந்த மணவாளன், அந்த மணவாட்டியை குறித்து பாடுகிற ஒரு பாடல். மணவாட்டி அந்த மணவாளனை குறித்து ஒரு பாடுகிற ஒரு அன்பின் பாடல். அந்த வரிகள் தான் இந்த உன்னத பாட்டு புத்தகத்துல அடங்கி இருக்குது. அந்த மணவாளனாகிய ஜீவனுள்ள தேவன் இந்த மணவாட்டியாகிய இந்த சபையை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். இந்த மணவாட்டியின் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு, அவர் எவ்வளவு அன்பு பாராட்டினாருங்கிற அன்பின் வெளிப்பாடுகள் இதில் அதிகமாய் அடங்கியிருக்குது. அந்த மணவாளனாகிய தேவன் இந்த நாள்ல இந்த மணவாட்டி சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா அவருடைய வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு என் மனசை உடைச்சது. இது முந்தானேத்து 2 மணிக்கு உட்கார்ந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டவரே என்னப்பா இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த அதிகாரங்களை நான் படிக்கிறேன். அப்போ அவர் பேச, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவேனாரு. ஹல்லேலூயா. எனக்கு எல்லா துக்கத்தையும் நான் மறந்துட்டேன். இவ்வளோ நேசிக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு.
ஆமென். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து, இந்த மணவாட்டி சபையை பார்த்து அவர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஆமென். கடந்த நாட்கள்ல எங்க ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு இடத்துல சின்ன 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 குடிசையில தங்கியிருக்கிறாங்க, 14 குடும்பம். அதுல ஒரு இடத்த அந்த வீட்டு ஓனர் வித்துட்டாரு. அப்போ 2 மாசம் முன்னாடி சொன்னாரு, காலி பண்ணிருங்க. இந்த ஒரு 8 குடும்பம் அந்த வித்த பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. காலி பண்ண சொன்னோடனே இந்த ஜனங்களுக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கச்சரன்னு ரொம்ப அதுல வீட்டம்மா ஆண்டவர் ஏத்திருப்பாங்க, வீட்டுக்காரர் தண்ணி அடிப்பாரு, ரப்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஏரியால முழுவதும் இவங்களை பத்தி தெரிஞ்சனா வீடு கொடுக்க மாட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தா எல்லாம் இந்த ரோட்டு ஓரத்துல இடிஞ்சு கிடந்த பில்டிங் இருக்குங்களா, அந்த பில்டிங் பக்கத்துல ஒட்டி பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இழுத்து கட்டி அதுல பழைய பெட்ஷீட் எல்லாம் போட்டு அதுல தங்குறாங்க. அங்கிருந்து வர்ற அந்த அம்மாமார், பிரேயருக்கு வர்ற அந்த அம்மாமாரெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அப்பதான் ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன ஆண்டவரே அப்படின்னா, கண்மலையின் வெடிப்புகள்ல, ஏன்னா நீங்க மலைகள்லாம் பார்த்து நீங்க ரசிக்கும் போது இந்த மலைகள்ல புறா கூட்டங்கள் எங்கிட்டும் அங்கிட்டும் பறக்கிறத பார்ப்பீங்க. நிறைய குருவிகள், கழுகுகள், ஆண்டவர் உண்டாக்கின நிறைய ஜீவராசிகள் அந்த மலை வெடிப்புகள்ல இருக்கும். அதனுடைய புகலிடம் அதுதான். ஹல்லேலூயா. முயல்கள் எல்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல தான் வீடுகளை கட்டுது. நிறைய மிருகங்கள் எல்லாம், அதுக்கு அரண்மனை எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு அரண்மனை இருக்குதா? காட்டுடைய ராஜாக்கு இல்ல. அதுவும் ஏதோ ஒரு குகையில தான் தங்குது. பாருங்க, ஆண்டவர் படைத்த ஜீவராசிகள்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. ஹல்லேலூயா. புறா கூட்டங்கள் என்னைக்கும் கவலைப்பட்டதை பார்த்ததே கிடையாது. ஆமே. வெடிப்புகள்ல தான் இருக்குது. சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குன்னா, பாஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டு, இங்க புறா கூடு கட்டியதுக்கு ஒரு வழி ஆகிட்டு இருக்குது. அவன் ஒரே பூச்சியா வருது, எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா அதுக்குள்ள கூட்ட கட்டிடுது. ஹல்லேலூயா. அது அவ்வளவு ஹாப்பியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றது அதே போல வெடிப்புகள்ல, பிரச்சனையின் மத்தியில, பாடுகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, இப்படி குகைக்குள்ள வாழ்கிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிற என் வெண்புறாவேங்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, வெண்புறாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. என் புறாவேங்கிறார். எப்படி வேர்டிங் பாருங்க, என் புறாவே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்க ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஆமென். ஹல்லேலூயா. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஆண்டுடைய ஒரு தெளிவான வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை நம்மளை சந்தோஷிப்பிக்கும். ஆண்டுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை நம்மை உயிரடைய செய்யும். ஆண்டுடைய ஜீவ வார்த்தை நம்மளை நிலைக்க பண்ணும். ஆண்டுடைய அன்பு நம்மளை உடைத்து உருமாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோடு பேசுகிறார். சரி, அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அது நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஹல்லேலூயா. அவருடைய முகம் எப்படிப்பட்டதுன்னு படிக்கலாம். ஏசாயா 52:14. ஏசாயா 54. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அவருடைய முகம் எப்படி இருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி, என்ன எழுதி இருக்குது?
அந்த கேடா இருக்கான். அது அவர் சொல்றாரு, என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அந்த கேடு அடைஞ்ச ஒருத்தருடைய முகத்தை நம்ம பார்க்கணுமா? ஹல்லேலூயா. அவருடைய முக ரூபம் அவ்வளவு அந்த கேடு அடைஞ்சுதான். இன்னைக்குள்ள ஹீரோஸ் எல்லாம் பார்த்தனா, ஆமென், ஃபுல்லா என்ன ஹெவி மேக்கப், பின்னாடி 2-3 பேர் சுத்திட்டு அலையிடுவாங்க. மேக்கப், இங்க ஓடுவான் அங்க ஓடுவான், இங்க டை அடிக்கிறது இங்க டை அடிக்கிறது, அல்காசு துடைக்கிறது, சுத்தி ஆளு டூப்ளிகேட். ஹல்லேலூயா. கடவுள் படைச்ச மனுஷன் தான், அவனுக்கு அவ்வளவு அழகா அந்த ரூபத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரூபத்தை பார்க்கிறதுக்கு அப்பா கூட்டங்களை பாருங்க, உயிரே போயிருது. எத்தனையோ உயிர்கள் போச்சு. ஆனா இங்க ஒருத்தர் அந்த கேடு அடைஞ்சாரு. ஏசாயா 53:2-3 படிக்கலாம். பிரைஸ். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். உலகத்துல உண்மையான ஒரு ஹீரோ, அவ்வளவு அழகானவர், இவ்வளவு அழகழகான சிருஷ்டிகளை உண்டாக்கினவர், நம்மளை எவ்வளவு அழகழகா படைச்சிருக்கிற பாருங்க. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்ல, நம்முடைய அழகுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. யூ ஆர் ஸ்பெஷல். ஆண்டவர் உங்களை அழகா படைச்சிருக்கிறாரு. நீங்க விசேஷமான ஒரு சிருஷ்டி. இவ்வளோத்தையும் படைச்சவர் அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு. அவன் ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராம், அவரை எண்ணாமல் போனோமா. அந்த உலகம் படைச்சவரை அசட்டை பண்றாங்க. ஹல்லேலூயா. நடிக்கிறவங்களை கொண்டாடுறாங்க. ஹல்லேலூயா. வாலிபர்களே, வாலிய பிள்ளைங்கள் அங்க போயிருப்பாங்க போல. ஆனா உண்மையான ஹீரோ, நடிக்காத ஒரிஜினலான ஹீரோ நம்மளை படைச்சவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவரை உலகம் அசட்டை பண்ணுது, நம்மளும் அநேக வழியில அசட்டை பண்றோம். அவர் அவ்வளோ அழகானவர். அதான் அந்த உன்னத பாட்டுல அநேக இடங்கள்ல அவரை குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய சாபத்தின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் துண்டு துண்டாக்கப்பட்டது, பிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவ்வளோ அவரு டாக்டியா மாற காரணமே நம்ம தான். அல்லேலூயா. எதுக்குன்னா நம்மள அழகாக்கும்படியாக அவர் அந்த கேடு அந்த மாறி அந்த போல அவர் ஆக்கப்பட்டார். அவரை அசட்டை பண்ணினார்கள். அவரை உலகம் இன்னைக்கும் வெறுக்கதான் செய்து. ஆனா அவர் முழு மனுக்குலத்திற்காகவும் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பருவம் வந்துட்டுன்னா தாங்க முடிய மாட்டேங்குது. அவன் சின்ன ஒரு காயம் வந்துன்னா எத்தனை டாக்டரை கன்சல்ட் பண்றோம். அவன் அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சர்வ சிருஷ்டிகருக்கு எத்தனை காயம் பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவர் இவ்வளோ காயப்பட்டு கொடூர முகமாய் அவர் மாற காரணமே நாம் தான். ஹல்லேலூயா. அவர் அழகானவர், பரிபூரண அழகுள்ளவர் சொல்லி வேதம் அவரை குறித்து வர்ணிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பாடு, மரணம், வேதனைகள் இந்த நாட்கள்ல லெந்த் டேஸ்ல எல்லாரும் தியானிக்கிறாங்க. அந்த உண்மையான அவருடைய முக ரூபத்தை நாம் தியானிக்கும் பொழுது
அவர் மேல நமக்கு அன்பு பெருகி வந்துரும். அல்லேலூயா. அவர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து, மணவாட்டி சபையை பார்த்து அவர் அறைகூவல் விடுகிறார், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. அல்லேலூயா. ஆமென். அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம உண்மையா அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும், அவர் நம்முடைய முகத்தை பார்க்கணும், அவர் ஆசையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கண்ணாடியில போய் முகத்தை பார்க்கிறோம், அந்த கண்ணாடியில முகத்தை பார்க்கிற அந்த நேரத்தை கூட படைச்சவரை பார்க்கறதுக்கு செலவு பண்றது இல்ல. யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கண்ணாடியில எத்தனை கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். ஆனா அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, அவர் நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார், ஏங்குறாராம். அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்ப்பதனால என்ன ஆசீர்வாதங்கள், அவரோடு பேசுகிறதுனால என்ன ஆசீர்வாதங்கள் சொல்லி ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு வேதத்தின் பகுதியிலிருந்து காட்டி கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24 தெரிஞ்ச பகுதி தான். நிறைய ஆசீர்வாதங்கள் இதுல இருக்குது. லூக்கா 15ஆம் அதிகாரம் Praise the Lord. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஒரு கெட்ட குமாரன் தகப்பனிடத்துல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. யாருக்கு என் தகப்பனை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சோ, யாருக்கு படைத்த தேவத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சோ, அப்பமே தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதிகாலை நேரத்தில் எழும்பி அவருடைய முகத்தை தேடுறதுக்கு நாம் ஆயத்தப்படும் பொழுது அவர் எழும்ப ஆரம்பிச்சார். ஆமென். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவர் தூரத்திலே வரும் பொழுது, ஆமென், நீங்க தூரத்திலே நீங்க பண்ற காரியத்தை தூரத்தில இருந்து அவர் கவனிக்கிறாரு. அவனை கண்டு மனதுருகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். அல்லேலூயா. அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். தகப்பன்ல குமாரன் பேசுறாரு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதுக்கப்புறம் தகப்பன் அந்த மேட்டரே எடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி பண்ண இப்படி பண்ண அதெல்லாம் சொல்லவே இல்லை. உடனே அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். ஆமென். தகப்பனத்துல நம்ம கடந்து போகும் பொழுது நம்மளை அவர் உடுத்துவித்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம தகப்பன் நம்மளை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை
நீங்க தெய்வமாய் கொண்டிருக்கீங்க, அவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து அறைகூவல் விடுகிறார். அவரிடத்துல நாம் கடந்து வரும் பொழுது அவருடைய முகத்தை தயவையும் நாடி வரும் பொழுது அவர் தூரத்திலே கண்டு அணைத்துக் கொண்டு எல்லா குற்றங்களையும் மன்னித்து மறந்து நம்மளை நிலைநிறுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த உன்னத பாட்டுல ஒரு வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒண்ணுல, நீ பூரண ரூபவதி உன்னில். அப்பா, ஹல்லேலூயா. நம்மள்ட்ட எவ்வளவு பழுதுகள் இருக்குது, எவ்வளவு குற்றங்கள் குறைவுகள் இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. ஆமென். எல்லாத்தையும் தூத்து அடிச்சுட்டு தகப்பனுக்கு அடங்காம எல்லா சொத்து சுகத்தை எல்லாம் வாரி கொண்டு போயிட்டு கெட்ட வழியில செலவழிச்சு திரும்பி வந்துட்டான் பாருங்க. வந்த உடனே அவர் சொல்ற ஒரு காரியம், பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில பழுது ஒன்றுமே இல்லை. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். பிதா சந்தோஷப்படுறாரு. ஹல்லேலூயா. எப்போ சந்தோஷப்படுறாரு? நாம் தேவனிடத்துல உண்மையாய் திரும்பும் பொழுது. நம்ம அவருடைய முகத்தை பார்க்கிறோம், நம்ம முகத்தை காட்டுறோம். சில டைம்ல ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. இன்னைக்கு பிரேயர் பண்ணணும், ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, லைட்டா ஒரு லைட்டா பேசுறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய தீர்மானம், பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் தான் மொபைல் எல்லாம் எடுக்கணுங்கிறது. சாம்கோ தான் சொல்லணும், டேடி மொபைல் ஃபர்ஸ்ட் பைபிள். ஆமே, பைபிள் படிச்சுட்டு ஒரு வார்த்தை வசனம் சொல்லணும், அப்பப்பதான் மொபைல கொடுப்பேன். ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. என்னுடைய சில அனுபவத்திலே அப்படித்தான். ஐயோ மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு நாட்டி இழுக்கும். ஆமே, வசனம் ஃபர்ஸ்ட், தேவ சமூகம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆவியானவர் பேசுவார் தேவ சமூகத்துல. ஆண்டவர் இடத்துல நம்ம முகத்தை நம்ம காட்டும் பொழுதே நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வருது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க நம்முடைய முகத்தை காட்டும் போது அவருக்கு ஆசை உள்ளவராக இருப்பாராம். அவர் சொல்றாரு, உன் முகரூபம் அழகா இருக்கிறதுங்கிறாரு. நம்மளை பார்க்கணும்னு அவர் எவ்வளவு துடிக்கிறார் பாருங்க. ஆமே, நம்ம பிள்ளைக்குட்டிய ஒரு 10 நாள் பார்க்காம இருந்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமே, ஐயோ பிள்ளை என்ன பண்றானோ, ஹாஸ்டலுக்கு அனுப்பும் போறதெல்லாம் ஏதோ துக்க வீட்டுக்கு அனுப்புற மாதிரி அழுது புலம்போம். என்ன மிஷினரியா அனுப்பும் போது ஒரு 25 பேர், எங்க அம்மா அப்பா, எங்க அம்மா ஹிந்து தான், அப்பா ஃபார்மாலிட்டி தான், சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க, ஒரே ஒப்பாரி வைக்கிறாங்க. எனக்கே புரியல. எங்க அம்மாக்கு பாசம் பிள்ளைக்கையோ, ஏன்னா எங்க சித்தப்பா ஒருத்தர் மிலிட்டரியில் இருக்கிறார், சொல்லிட்டாரு அதெல்லாம் பயங்கரமா டெரரான ஏரியா, சுத்து போட்டுருவாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே பயம், உடனே வேண்டாண்டா இங்கே ஊழி. எங்க அண்ணன் அதுல வேற இவனை இங்கே பிடிச்சி வைங்க, அங்க போய் எதுக்கு இங்கே ஊழியம் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அம்மா ஏத்தி விட்டுருக்கா. ஒரே அழுக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டோடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி தேடி வருது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மணவாட்டி சபைக்கு சொல்கிற ஒரு காரியம், நாம் அவரை உண்மையாய் தேடணும், நம்முடைய முகத்தை அவருக்கு உண்மையாய் காண்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரே உங்க பிள்ளை வந்திருக்கப்பான்னு சொல்லி மனதார சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதமான வஸ்திரங்களை, ஹல்லேலூயா, ஒரு உயர்வை, ஒரு மேன்மைய, ஒரு பலத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு ராஜ வஸ்திரத்தை நம்ம கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவருடைய முகத்தை நாம் என்ன செய்யணுமா? தேடணுமா? இன்னொருத்தரை பார்க்கலாம், சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரம்.
3ஆம் வசனத்தை படிக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். இங்கதான் ஆசீர்வாதமே கடந்து வருது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய முக ரூபம் எப்படிப்பட்டது, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினானாம். ஆமென். அவருடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவராயிருப்பாரு. நிறைய பேர் பிலிம்ல தான் ஹீரோவெல்லாம் பார்ப்பாங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு பார்க்கணும் சொல்லி வாலிபர் கூட்டம் அல மோதுறத பார்த்தனா எப்பா எங்கெங்கெல்லாமோ ஏறி நிக்கிறான். ஆமென். ஏன்னா நான் இருந்த ஊர்ல லல்லு பிரசாத் யாதவ் ஒரு நாள் வந்தாரு. ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஜார்க்கண்ட்ல நான் இருந்த இடத்துல பெரிய கூட்டம். அதுல வாலிப பசங்கள்லாம் மாமரத்துல ஏறி நின்று மேல நின்றுட்டு லல்லுஜி ஜிந்தா பார்த்துட்டு தான். அதுல ஒரு கொப்பு உடஞ்சி அவருக்கு முன்னாடியே வந்து விழுந்தான். விழுந்தோடனே அவரு இவருக்கு பக்கடம் அவனை பிடிக்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்ஸ்ல வந்து அவனை தூக்குனாங்க. ஏன்னா ஒரு அரசியல் தலைவரை பாக்குறதுக்கு அந்த கூட்டம், ஒரு ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த கூட்டம், உலகம் மாயில அப்படியே மூழ்கி கிடக்குது. உயிரே விலை மதிக்க முடியாத உயிர் போயிருது கூட்ட நெரிசல்ல. இங்க பார்க்கிற ஒருவனுக்கு வாங்கி வந்துடுச்சு, இயேசு எப்படிப்பட்டவரோ அல்லேலூயா என்று அவரை பார்க்க வகை தேடினானா. இந்த கடைசி காலகட்டத்துல என் ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய அன்பை நான் ருசிக்கணும், அவரிடத்துல பேசணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி நமக்குள்ள எழும்பணும். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தை அவரை காணக்கூடாமல் போயிடுச்சான். குள்ள அல்லேலூயா. எப்படியாவது இயேசுக்கு என் முகத்தை காட்டிடணும், பார்க்கணும் அப்படின்னு அவரை முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையில மரத்துல ஏறிட்டான். அல்லேலூயா. டாக்ஸ் கலெக்டர், அவனை பத்தி நமக்கு தெரியும், சக்காயின்னு சண்டை கிளாஸ்லயே படிச்சிருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி என்ன பண்ணானா, ஓடிட்டான் கூட்டத்துல. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, சீக்கிரமா வா, அவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவரை பார்க்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடுச்சுனாலே ஒரு பெரிய எழுப்புதல். ஆமென். ஒரு மாற்றம், ஆசீர்வாதம் இங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்றார். ஆமென். அவரை பார்க்கணும் என்கிற ஆசை அந்த மனசு நமக்கு உண்டாகும் பொழுது சிருஷ்டிகரை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம். அவர் நம்முடைய வீட்டுல தங்குறாரு, நம்முடைய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரு. அவர் நம்முடைய ஆலயத்துல வாசம் பண்ணும் பொழுது சந்தோஷத்தும் சமாதானத்துக்கும் அளவே இருக்காது. அல்லேலூயா. அவர் தங்குற வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும், அவர் தங்குற வீட்டுல நம்பிக்கை உண்டாகும், அவர் தங்குற வீட்டுல ரட்சிப்பு உண்டாகும். இங்க பார்க்கிறோம், சீக்கிரமா இறங்கி வந்துட்டான். மேன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனானா. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்கி பாருங்க. சந்தோஷமா அழைச்சு கொண்டு போறாராம். அதை கண்ட யாவரும் நம்ம ஆளுக்கு விடவே மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு பாவியான மனுஷன் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நம்மளை ஆசீர்வதிக்க தெரியும், ஒரு போனாங்க ஆசீர்வாதம் உண்டாயிரும், சக்காய் நல்லா ஆயிருவா. ஹிந்தியில சக்காய், தமிழ்ல சகைவு நல்லா ஆயிருவா, இவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிரும். ஜனங்கள் பார்த்தோன்னே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, தடை உண்டாக பாக்குறாங்க, பேசுறாங்க. மனுஷன் ஏதோ பேசிட்டு போட்டோம், என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அதை கண்டுக்கிடாதீங்க. ஆமென். நீங்க கர்த்தரை பார்க்கும்படியாய் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களிடத்துல தங்க அவர் வாசம் பண்ண அவர் வந்துருவாரு. ஆமென். அதை கண்ட யாவர் இப்படி சொன்னாங்க, சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதி ஏழை கொடுக்கிறேன், நான் ஒரு வருடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால்
நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்ம எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, அவருக்கு இடம் கொடுத்தோமோ, அன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நம்மளை நித்திய வாசியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அதோடு முடிவதல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் அவருடைய வருகை பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் தாவீது எழுதும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? நமக்குள்ள நம்பிக்கை இருக்குதா? நமக்குள்ள அந்த தேவனை குறித்தான வாஞ்சையும் ஆசீர்வாதத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளா இருந்து நாம் வாழ்க்கை பிரயாணம் போயிட்டு இருக்குதா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் நான் அதை விட்டேன் இதை விட்டேன், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி அதெல்லாம் அந்த சாட்சியை நம்ம சொல்றோம். ஆனா இப்பொழுது நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல மேன்மை உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமானது. அல்லேலூயா. அந்த தேவனோடு உள்ள தொடர்புல இருக்கிறோமா? அந்த தேவனிடத்துல தேவனுடைய முகத்தை நாம் உண்மையிலே காண்பிக்கிறோமா? ஆண்டவர் மாய்மாலத்தை வெறுக்கிற தேவனா இருக்கிறார். கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய மாய்மாலங்கள் பெருகிட்டே இருக்குது. ஃபார்மாலிட்டி ஜெபம், ஃபார்மாலிட்டி ப்ரோக்ராம், எவ்ரிதிங் இஸ் ஃபார்மாலிட்டி. நிறைய காரியம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் உண்மையாய் தம்மை தேடுகிறவர்கள்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமே. உண்மையான வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். அவருடைய முகத்தை, நம்முடைய முகத்தை அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நம்ம முகம் அவருக்கு தெரியாதா? டிசைன் போட்டவரே அவர் தானே. ஹல்லேலூயா. அப்படிதானே? நம்மளே ஒரு இல்ல தனித்தனியா அழகா டிசைன் போட்டிருக்காரு பாரு. எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்களா. ஆமென், ஆமென். எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மள அவ்வளவு அழகா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய முகத்தை நாம் காண்பிக்கும் பொழுது நம்மளை அலங்கார வஸ்திரத்தினால அலங்கரித்து, கொளுத்த கன்றுகளை அடித்து நம்மளுக்கு விருந்து செய்து, நம்ம கூட அவரும் மகிழ்ச்சியா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, நம்முடைய முகத்தை அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது நம்மளை ரட்சித்து அவர் அலங்கரிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்திய வாசியாய் மாற்றி நித்திய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்கு வேற என்ன வேணும்? ஆமென். நம்ம என்ன பாட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கண்மலையின் வெடிப்புகள்ல புறா எவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ, விலங்குகள் ஆனா அவர் படைத்த கிரியேஷன்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்குதோ, அதெல்லாம் ஆண்டவரை நம்புது. ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய முகத்தை தான் காலில் பாக்குது. ஏன்னா சாப்பாடு எங்க இருந்து வரணும்? அங்க இருந்த பரத்திலிருந்து தான். அவர் கையை திறக்க அவைகள் வாங்கி கொள்ளும், சாப்பாடு கிடைக்கும். காலைல எழுந்தோடனே எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது. வீட்டுல சுத்தி ஒரு 10-15 ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஆமே, ஒரு பெரிய ஃபிஷ் ஆஸ்கர் ஃபிஷ்ன்னு சொல்லி அது இப்படி கண்ணை உருட்டிட்டே பார்த்துட்டு இருக்கோம். எப்பண்டா ஓனரு சாப்பாடு போடுவார், போட்டோன்னா ட்ராயிங் வந்து அடிச்சுட்டு போவார். அவன் ஃபைட்டர்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அவரு சாம் வீட்லயே ப்ரீட் பண்ணாரு ஒரு 80 ஃபைட்டரு. ஹல்லேலூயா. சுத்தி டேங்க்ல வச்சிருப்போம், எல்லாம் மேல வந்து ஒரு ஆக்டிவா சாப்பாடு வாங்கிட்டு போவோம். எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வரும். எப்பா, அவரு எத்தனை கோடி விலங்குகளுக்கு படி அளக்கிறார். ஒவ்வொரு திமிங்களும் நம்ம 10 டன் 15 டன் சாப்பாடை சாப்பிடுமா. ஒரு திமிங்கலத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா. அல்லேலூயா. எத்தனை கோடி திமிங்கிலம், எத்தனை கோடி சுறா மீன். அப்பா, என்ன எவ்வளவு பெரிதான தேவன். அவங்களுக்கு படி அளக்கிறாரு, நமக்கு படி அளக்க மாட்டாரா? ஹல்லேலூயா.
சந்தோஷமா, எப்பா சாப்பாடே கிடைக்காம அமைதியா இருக்கிறீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. கன்ஃபார்மா படி அளப்பாரு. வந்ததுல இருந்து படி அளக்குறாரு. ஆமென். நம்மளுக்கு சப்போர்ட் இங்க வரும், அங்க வரும், இங்க ஸ்பான்சர் நினைச்சுட்டா அந்த மாசம் 2 சப்போர்ட் கட் ஆயிரும். நானும் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பயந்துட்டு ஆண்டவரு அங்க சப்போர்ட் வரும், இங்க சப்போர்ட் வரும், இன்னைக்கு அவங்க கொடுக்கலையே, இந்த மாசம் இவங்க கொடுக்கல, யோசிச்சுட்டே முடிஞ்சது கதை. 1000 ரூபாய் கட்டு. ஹல்லேலூயா. படி அளக்கிறவர் அவர்தான், சாப்பாடு கொடுக்கிறவர் அவர்தான், உயிரோடு வச்சிருக்கிற அவர்தான், பலப்படுத்துகிற அவர்தான். ஹல்லேலூயா. சகாயம் பண்ணுகிறார் அவர்தான். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ முகத்தை காட்டு. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஒண்ணு கிடையாது, அப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முகத்தை காட்டினாலே போதும். ஹல்லேலூயா. அவனுக்கு வஸ்திரம் கொடுவா, நல்ல சாப்பாடு கொடு, கொளுத்த கண்டாடி. சாதாரண சாப்பாடு கிடையாது. ஆமென். ஃபார்மாலிட்டி சாப்பாடுலாம் கிடையாது. இருக்கல பெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துவி. ஆனா மோதிரத்தை போடு, கையில காலில் எல்லாத்தையும் நல்லா போட்டு விடு. ஆமென். அவர் நமக்கு ஆசீர்வதித்து அலங்கரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். தங்கம் பொண்ணு வெள்ளி பைசான்னு உடனே கொஞ்சம் சந்தோஷம். ஆமென். எல்லா பொன் வெள்ளி வயிறு எல்லாவற்றையும் பார்க்கிலும் உயர்ந்த தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றிலும் சிறந்த தேவன் நமக்கு இருக்கிறாரு. அவர் அந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்லுவோம், முகத்தை கொஞ்சம் காட்டு. ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஒரு பெரிய ஜெபம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதை குறித்து நான் படிக்கும்போது சங்கீதம் 4:6 படிக்கலாம். ஆண்டவரே உங்க முகத்தின் ஒளி பிரகாசிக்க பண்ணும். 67:2. Praise the Lord. Hallelujah. உம்முடைய முகத்தை எவ்வளவு பாருங்க, ஆண்டுடைய முகத்தின் மேல எவ்வளவு வாஞ்ச பாருங்க. அவர் படிக்கலாம். 83 சங்கீதம் 83. Praise the Lord. உம்முடைய முகத்தின் பிரகாசம். சங்கீதம் 119 135. முகத்தை பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 69:17. சங்கீதம் 13:1. உம்முடைய முகத்தை மறையாதேயும். 13:1. சங்கீதம் 44:24. பிரைஸ். உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும். ஆண்டுடைய முகம் நமக்கு லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஆமென். நிறைய ஜெபம், எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறோம். ஆனா தாவீதுடைய ஜெபம் ஆண்டுடைய முகத்தை, அவரை பார்க்கணும். அவருடைய சமூகத்துல இவர் முகத்தை காட்டணும். அவரு ஃபேஸ் டு ஃபேஸ். அல்லேலூயா. அதுல பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அவருடைய முகத்தை, நம்மளுடைய முகத்தை நாம் காண்பிக்கும் பொழுது சகையனுடைய வாழ்க்கையில பார்த்தோம், ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்குது. படிக்கலாம். ஆதியாகமம் 32:30. நம்முடைய முகத்தை அவர் காண்பிக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் சொல்லி. ஆமென். அவரை முகமுகமாய் கண்டேன். அதுக்கு முன்னால வாழ்க்கையில அவர் 20 வருஷம் இந்த பாதாமரம்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் தேவனோடு அனுபவத்தில் இருக்க நிறைய அற்புதங்கள் செய்யறாரு. ஆண்டவர் தயவு பாராட்டுறாரு. நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகவே இல்லை. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்,
அவர் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறாரு. அவர் உண்மையாய் அவரத்துல போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறிக்கை செய்யறாரு. ஆண்டவர் கேட்கிற அவன் பெயர் என்னன்னு சொல்லி அந்த பாட்டு படிக்கலாம். இல்ல அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி இவர் பேரு அவருக்கு தெரியாதா? அவன் கேட்கிறார் உன் பேர என்னன்னு சொல்லி. அப்பதான் சொல்ற ஆண்டவரே நான் யாக்கோபு தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் உன் பேர் இன்னைக்கு யாக்கோபு என்ன, யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. அது உண்மையாய் தேவனிடத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுதுதான் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் உண்டாகும். ஹல்லேலூயா. இது சாதாரண வார்த்தைகள் தான், எப்பொழுதும் கேட்கிற வசனங்கள் தான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மணவாட்டி சபையை பார்த்து அறைகூற ஒரு காரியம், உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இப்படிதான்ப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். வாழ்க்கை தாறுமாறா போச்சு. 20 வருஷம் அங்க இங்க இப்படி அப்படி எல்லாம் இருந்துச்சு. இரட்டை பரிவாரங்களோட தான் வாராப்ல. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் தான் உதவி செஞ்சாரு, அவர் தான் லாபானுடைய சம்பளத்தை மாற்றும் பொழுது கர்த்தர் கிரியை செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாரு. இந்த இடத்துல வந்த உடனே உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவரேங்கிறா. ஆண்டவரை பார்த்து பேசுறான், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது போது, நீ உன் பேரு யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. ஆமென். நம்ம என்னைக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ், யாக்கோபுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுப்பாரா? எனக்கே ஒரு வாஞ்சி உண்டாயிடுச்சு, ஆண்டவரே உங்க முகமாய் பார்க்கணும், அந்த அனுபவத்துக்குள்ள என்ன கொண்டு போங்கப்பா. மோசைக்கு விருப்பம் வந்துச்சு ஆண்டவர் உண்மை பார்க்கணும்னு சொல்லி. ஆமென். வசனம் சொல்லுது, ஜீசஸ் ஹல்லேலூயா. எக்ஸோடஸ், யாத்ராகமம் 33:20 படிக்கலாம். ஒருத்தரும் அவரை பார்த்து உயிரோடு இருக்கவே முடியாது. ஆமென். ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு, பேசுற எல்லாம் பண்றாரு. ஆனா டைரக்டா என்ன செய்ய முடியாது, பார்த்து ஒருவனும் உயிரோட இருக்க முடியாது. மோசே ஆசைப்பட்டான் தேவனுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி. நார்த்ல ஒருத்தர் இருந்தாரு, சாது சுந்தர் சிங் சொல்லி. எல்லாரும் இயேசு அப்படி சொல்ல இப்படி சொல்ல அற்புதம் செய்யறான்னு சொல்றாங்களே. ஆண்டவரை பயங்கரமா விரோதிச்சவர், அவரு கிடைத்த நியூ டெஸ்ட்மெண்ட் டிராக்ட் எல்லாம் கிழிச்சு எரிச்சவர். அவரு வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் இல்லாம தவிக்கும் பொழுது அவர் புலம்புற, நான் உண்மையான தெய்வத்தை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும், இல்லாட்டா நான் மரிச்சு போயிருவேன், எங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த தண்டவாளத்துல போய் தலையை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வாஞ்ச. அப்பதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு தரிசனம் ஆகிறாரு. இயேசுவ மெய்யான தெய்வம் சொல்லி அறிகிறாரு. உண்மையிலே ஆண்டவரை பார்க்கணும், அவரை ருசிக்கணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆவல் உண்டாகும் பொழுது நம்முடைய தேவனுடைய முகத்தை காண்பிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய முகத்தை காண்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர், லைஃப் சேஞ்சிங், டோட்டலா என்டையர்லி சேஞ்ச் ஆகுது. சாதாரணமான வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையான தேவ தரிசனம் பெற்று ஒரு சாதிக்கிற ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமா ஜெபம், சாதாரணமா வாழ்க்கை, சாதாரண அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த யாக்கோபை போல இப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், அபிஷேகப்பட்ட ஒரு தேசத்தை மாற்றுகிற ஒரு வல்லமையான ஒரு பிள்ளைகளாய் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஓவன் ராபர்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தேவனுடைய சமூகத்துல உண்மை பார்க்கணும், உங்களுடைய அபிஷேகத்தை பெறணும் காத்திருக்கும் பொழுது தேவன் அவரை அபிஷேகித்தார், ஆசீர்வதிச்சாரு. முழு யூரோப் தேசத்திலையும் பெரிய எழுப்புதலை தேவன் அவர் மூலமாய் செய்தார்.
அப்படிப்பட்டதான ஜனங்களை, அப்படிப்பட்டதான பிள்ளைகளை தேவன் இந்த நாள்ல தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற அவர் காரியம், என் புறாவே உன் முகத்தை எனக்கு காண்பி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை முகத்தை நம்ம காண்பிக்கும் போது ஒரு மாற்றம், ஒரு என்கவுண்டர், ஒரு சேஞ்சஸ். அடுத்து ஒருத்தரை குறித்து படிக்கலாம். யாத்திராகமம் 33:11. மோசேயுடைய வாழ்க்கை அரண்மனையில தான் ப்ரிப்பரேஷன் ஆச்சு. அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுடைய தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். பார்வோன் அவனை துரத்தும் பொழுது அவன் ஓடி போறான். 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய தேவனை குறித்து கொஞ்சம் தெரியும். ஆனா எப்போ அந்த முட்செடியின் அனுபவம் வந்துச்சோ, ஹல்லேலூயா, அன்னையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். அவ்வளோ கடினமான பார்வோனுடைய பிடியில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவங்களை ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள நடத்துகிற ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் அவனை அபிஷேகித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:6 படிக்கலாம். தெரிஞ்ச வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து போறாரு. இப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ள கடந்து போய் தான் தேவன் வல்லமையான ஒரு மனுஷனாய் மோசே மாறுகிறார். தேவன் அவனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியாய் ஆசீர்வதித்து பயன்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் அந்த மணவாட்டி சபையினுடைய கதவை தட்டுகிறார். ஹல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதியே, உனக்கு பழுது ஒன்றும் இல்லை, நீ என்னுடையவதான், வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குற என் புறாவே. கண்மலையின் வெடிப்புகள் நிறைய அனுபவங்கள், அந்த அனுபவத்திலேயே பிரச்சனைகளையே, பாடுகளையே, வேதனைகளையே சோர்ந்து நம்ம அதுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்தோன்னா கடவுளை தேடி தேடி ஹிமாலயஸ் பகுதியில் குகைகளிலும் மலைகளிலும் நிறைய இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க கடவுளை தேடி போனவங்க. கும்பமேளா அந்த டைம் எல்லாம் பார்த்தா எல்லாம் கூட்டம் கூட்டமா வெளியேறி வருவாங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சி பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாம் மன விரக்தியில எல்லாம் அங்க சன்னியாசிகளா போறதுதான். நம்மளும் அப்படி சன்னியாசமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய நேரங்கள்ல. நானும் யோசிப்பேன், ஆண்டவர் இப்படி ஆயிட்ட லைஃப், சன்னியாசியா மாறிட்டமே. ஆனா ஆண்டவர் பேசுகிற காரியம் எல்லாம் என் கண்மலையின் வெடிப்புகள்ல நீ இருக்கிற எனக்கு தெரியும். ஆமென். உபோத்திரவத்தின் குகையில நீ இருக்கிறேன்னு தெரியும், நீ பாடுகள் மத்தியில் இருக்கிறேன்னு தெரியும், வேதனைகள் மத்தியில் இருக்கிறேன்னு தெரியும். ஆனா உனக்கு எந்த ஆதரவு இல்லை எனக்கு தெரியும். ஆனா நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம். பாருங்க எவ்வளவு பெரிதான வாக்கு தத்துவம் பாருங்க. ஆமென். உலகத்தின் இடையில கைவிட்டு நான் போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நான் கூட இருப்பேன். நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூட இருப்ப. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு, ஆனா தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் பாருங்க. நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் லைஃப் நம்ம இப்படியே அழிச்சிட்டு இருக்கணும்? ஆனா அந்த அனுபவத்துல இருக்கட்டும். ஆனா அந்த கண்மலையின் வெடிப்புகள் இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, உங்க முகத்தை காட்டுங்க. அப்பா இங்கதான் இருக்கிற, ஒளிஞ்சு இருக்கிறேன். ஆமென். ஆனா பிரச்சனை பாடுகள் வந்தோடனே ஓடி போய் ஒளிஞ்சாச்சு பெரிய பெரிய வல்லமையான தீர்க்கதரிசிகள் கூட. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தேடி போனா, தட்டி எழுப்பினாரு, அப்பவும் தண்ணீர் கொடுத்தாரு. போ, உன்னுடைய பிரயாணம் வெகு தூரம், நம்முடைய பிரயாண லைஃப் ஜேர்னி இன்னும் இருக்குது. அல்லேலூயா. இப்பவுமே நம்ம சோர்ந்து போய்
தளர்ந்து போயிருக்கிறோமே, அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடனுக்கு தங்குறேன் புறாவே. புறா கூட்டெல்லாம் அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா ஆண்டவர் புறாவேங்கிறாரு. ஆமென். காக்கா கூட்டத்தை பார்த்து ஆமென் புறாவேங்கிறாரு. அவரு அதெல்லாம் ஞாபகம் வைக்கவே மாட்டாரு. நம்முடைய பாவங்களை கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு. இப்ப ஸ்பாட்ல செய்தது கூட உடனே மன்னிச்சு தூக்கி விடதான் அவரு துடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எழும்பு எழும்பு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் மிதிச்சு கீழே தள்ளதுக்கு நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் எழும்புன்னு நம்ம பின்னாடியே இருந்து தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். உலகத்துல மிதிச்சு தள்ளுகிற கூட்டம் தான் அநேகர் இருப்பாங்க. நம்மளை குறை சொல்லுகிற கூட்டம் தான் இருப்பாங்க. நம்மளை நிந்திக்கிறவங்க தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கடந்த வாரம் போன் பண்ணாரு. ஐயா, நான் எவ்வளோ அன்பு பாராட்டினேன். மாசம் 60,000 ரூபாய் அவளுக்கு குடும்ப செலவுக்கு நான் அனுப்புவேன். அது போக எங்க அம்மா பென்ஷன் 20,000 எடுத்துருவா. வீட்டுல ஒரு நாளும் சாப்பிட மாட்டா, அப்படியே இருப்பா. ஆனா இப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போனோடனே சரி பொழைச்சு போட்டுன்னு எல்லாம் அவள் ஒண்ணுமே கடிஞ்சு கொள்ளவே மாட்டேன். என்னை கொடுமைப்படுத்தினாங்க, என்ன அது பண்ணாங்க, இங்க வச்சு அடிச்சாங்க. ஐயோ, அவரு கதறாரு. அந்த மாதிரி நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வெகுலியா இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சீப் இன்ஜினியர். அவர் டேபிள் என்ன அவர் கூப்பிட்டோடனே நான் வீட்டுக்கு அவங்க போறேன். அவர் டேபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு, நான் எப்போ வரைக்கும் இந்த பதவியில இருப்பனோ என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி எழுதி கையில் போட்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தாஜ் ஹோட்டல்ல. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பாடு. இப்ப நான் சொன்னேன், அண்ணா உங்களை படைச்ச ஆண்டவரும் எவ்வளவு நன்மை செய்தவரா சுற்றி தெரிஞ்சாரு. குஷ்ரோகிகளை சுஸ்தப்படுத்தினாரு, ஆனா வியாதியஸ்தர்ல ஆனா அற்புதம் செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு, ஆனா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, பிளஸ் பண்ணிட்டே தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு இருந்துச்சே கூட்டம், அவரை நிந்திக்கிறதுக்கும் சிலுவையில் அடிக்கிறதுக்கும் என்ன கூப்பாடு போட்டானோ. ஹல்லேலூயா. சிலுவையில் அடியும். ஆமென். ஆனா அவர் எல்லாத்தையும் ஆனா சிலுவையில சுமந்து வெற்றி பெற்றாரு, ஜெயிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நன்மை செய்கிற கூட்டங்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. சிலுவையில் அடிங்க தூக்கி போட்டு மீறிங்கன்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் உலகத்தை ஜெயிச்சாரு, நம்மளும் ஜெயிப்போம். ஆமென். அவங்க எல்லாரும் மிதிக்க நம்மளை நிந்திக்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். அதை கண்டுக்கிட்டவே செய்யாதீங்க. ஆமென். நானும் பாக்குறேன், லாக்டவுன்ல குட்டி பையனா இருப்பான், வீட்டுல விட்டுட்டு நம்ம செத்தாலும் பாரு நம்ம ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, அவங்க பிழைக்கணுமேன்னு சொல்லி சாப்பாடு நல்லா வாங்கி சாப்பிட்டு. ஆமென். அந்த சாப்பிட்ட கூட்டம் சொல்லி இந்த பாஸ்டர் பாரு சாப்பாடு இல்லாம அவங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கிற கூட்டம் இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆமென். நம்ம அங்க சாப்பாடு ஒண்ணும் இல்லை, பாவம் அந்த ஜனங்களை ஆசைப்பட்டு பாஸ்டர் சாப்பிடுங்க, அவங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பாடு வச்சாலும் பரவாயில்ல, நம்ம தாழ்மையா இருந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிடவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அங்க நிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டு ஒரு குறையும் வைக்கல. ஹல்லேலூயா. ஆனா சொல்ற கூட்டம் இருக்குதான் செய்யும். ஆனா எல்லாவற்றையும் சகிச்சு ஜெயம் எடுத்த ஆண்டவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாள்ல இந்த மணவாட்டி சபைக்கு அறைகூவல் விடுகிறாரு, உன் முகத்தை எனக்கு காண்பி. அது மாத்திரம் இல்ல, சொல்ல உன் சத்தத்தை நான் கேட்கணுமா. ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரு ஆசை அவருக்கு பாருங்க, நம்முடைய சத்தத்தை கேட்கணுமா. ஆமென். நம்ம சத்தம் எல்லாமே புலம்பல் தான். ஆமென். அதையும் கேட்கறதுக்கு அவர் ஆசையா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். சொல்ற பாட்டு சங்கீதம் 107 6-7 படிக்கலாம். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆமென். ஆபத்துலதான் கூப்பிடுறது, மற்ற டைம்ல கூப்பிடுறது கிடையாது. இந்த இடத்துல நிறைய இந்த அதிகாரத்துல 107
ஒரு 4 தடவை 5 தடவை ஆபத்துலதான் அவரை கூப்பிடுறது. மற்ற வேலையே கிடையாது. தேவை இருக்கும் போது அனுப்பிச்சிருது கூப்பிடுறது. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, எப்பண்டா கூப்பிடுவான்னு சொல்லி காத்துட்டு இருந்து ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டிலிருந்து அவர் விடுவிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாபரிக்கும் ஊர் போய் சேர அவர்களை செமையான வழியில் நடத்த, நம்மளை செமையான வழியில் நடத்துகிற தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளை செமையான பாதையிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் துதிக்கிறாங்க அவருடைய கிருபை நிமித்தமும், ஆனா கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, மறந்து போயிடுறாங்க. 13ஆம் வசனத்துல மறுபடியும் ஆபத்துல தான் கூப்பிடுறாங்க. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்துல மட்டும் தான் சொல்றேன் கூப்பிடுற, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய இக்கட்டுல இருந்து நான் என்ன செய்றேன், நீங்களாக்கி ரட்சிக்கிறேன். அந்த காலத்திலும் மரண இருளில் இருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்தார் என்று சொல்லி துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கலாம். 19ஆம் வசனத்தை மறுபடியுமா, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். ஹல்லேலூயா. பேசுகிறார். யாரை கொண்ட ஆயிலும் பேசுறார். தாசன் மூலமாக பேசுறார். சபையில் ஆண்டுடைய வார்த்தையில் வெளிப்படுது. ஆண்டவர் நம்மளை வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் படிக்கலாம் 28. அடுத்து ஆமென். கொந்தளிப்பு, பிரச்சனை, பாடுகள், வேதனைகள் மத்தியில ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கறது தான் அவருக்கு ஆவல். ஆமென். அப்புறம் ஆண்டவரை மறந்து பின் வாங்கி அது இதுன்னு சில எல்லாம் நடக்குது. இருந்தாலும் ஆபத்துல வந்து ஆண்டவரேங்கிற மாதிரி உடனே கூப்பிட்டாயா நம்மள. ஆனா கால் வந்துடுச்சியா, உடனே நமக்கு மேல இறங்கி நம்மளை விடுவித்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இதுக்கு ஒழுங்கா எப்பவுமே கூப்பிட்டுட்டே இருந்தனா பிரச்சனையே இல்ல. நம்முடைய பயணம் இனி போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானானிலிருந்து ஆசீர்வாதமான தேசத்துக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும் பொழுது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் பக்கத்துல போயிட்டே இருக்குது. அவரை பார்த்து போயிட்டே இருந்தனா பிரச்சனையே இருந்திருக்காது. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், எது குறைவு இருக்கு, அதே பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, உடனே தேவனை விட்டு பின்வாங்கி எங்கேயோ போயிருவோம். ஹல்லேலூயா. அநேகர் அழிக்கப்பட்டாங்கன்னு சபைக்குள்ளேயும் அப்படித்தான். ஆமென். ஆபத்துல மட்டும் கிடையாது, எப்பவுமே அவரை நோக்கி பார்த்து பேசிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய பயணம் இனிதா போயிட்டே இருக்கும். அல்ல குடும்பத்து பயணம் போயிட்டே இருக்கும். சபையினுடைய அந்த யாத்திரை அழகா தேவன் நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பாரு. தேவன் விடுவிப்பாரு. தாபரிக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியா நம்முடைய முன்னேறி போயிட்டே இருப்போம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் அவரை நோக்கி என்ன செய்யணும், பார்க்கணும், அவரை கூப்பிடணும். ஹல்லேலூயா. படிக்கலாம். சங்கீதம் 34:5 தெரிஞ்ச வசனம் தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கமே அடையாது. ஆமென். கன்ஃபார்ம். ஃபீல்ட்ல இருக்கும்போது தியராங்கிற ஒரு பகுதியில நான் ஒரு அண்ணன் கூட ஊழியத்தில் இருந்தேன். அவர் நல்லா ஜெபிக்கிற மனுஷன் அந்த அண்ணன். அநேக ஆண்டுக்குள்ள ரட்சிப்புகள் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டெரரான ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நான் இருக்கும்போது தான் ஒருத்தர் ஒரு 6-7 கிராமத்துக்கு முக்கியமான ஒரு ஆளு, டெரரிஸ்ட் மாதிரி தான். அவர் வந்து இந்த அண்ணனை ஈவினிங்ல வந்து துப்பாக்கி மிரட்டுறது, ஏய் காசு கூட, உனக்கு நிறைய வெளிநாட்டு காசு வருது, அப்படி இப்படிலாம் மிரட்டுவாரு. இது பாவப்பட்ட ஜென்மம், ஜெபிக்கிறது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டு போயிடுவான். இப்படி ஒரு மாசம் கண்டினியூ ஆயிருக்குது.
ஒரு நாள் வந்து உட்காரும்போது ஆவியானவர் பேசியிருக்கிறாரு, இவன் எப்படிப்பட்ட இவன் காரியத்துல சொல்லுன்னொடனே எல்லாமே தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாரு. அப்படியே சரண்டர் ஆயிட்டான். உங்க இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு உங்க கூட நான் கொஞ்ச நாள் இருக்கலாமா அப்படின்னா இருந்தார். அப்போ அவங்க தங்கி இருக்கிறான். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த உடனே அவன் ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு ரூமுக்குள்ள போனவன் சாயந்தரம் வரைக்கும் இவருக்கு போய் என்னமா ஏதாவது சொல்லி எட்டி எட்டி பாக்குறோம். அப்படி ஒரு 9 மணிக்கு மேல எட்டி பார்க்கும்போது அந்த ரூம் ஃபுல்லா ஒரே பிரகாசம். அந்த ஆள் ஃபேஸ் வந்து அப்படியே பிரைட்டா இருக்குது. 3 நாள் தான் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. ரட்சிப்பின் அனுபவத்துல வந்தாச்சு. கதை திறந்து வந்தோடனே அப்படியே பிரைட்டா இருக்கிறாரு. பாஸ்டர் ஜி मैं अपने गांव जा रहे हैं, கிராமத்துக்கு போறேன் அப்படின்னாப்புல. வாண்டாயா இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தே இப்ப போனா பிடிச்சிருவாங்கன்னா, இல்ல அவர் பிடிக்கிட்டோம் இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படின்ட்டாரு. கிராமத்துக்கு போறாரு. உடனே எல்லாம் கூட இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு ஆனா உண்மையான தெய்வம், சச்சா பரமேஸ்வரன் சொல்லி அங்க போய் சுவிசேஷம் சொல்றாரு. இல்ல அவனுக்கு ஏதோ மெண்டல் ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயங்கர நக்கல்ல ஏண்டி பயங்கரம் பண்றாங்க. இவரு ஒரு 2-3 மாசம் ஆச்சு, குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. விடிய விடிய ஜெபந்தான் அவன். எல்லாரும் இவன் வந்து மசி பகல் இயேசுடைய பைத்தியம் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அவன் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க மருமகன் வந்து ஊர்ல இருந்து வாராப்புல, மருமகனும் மகளும் வராங்க. அவங்க அம்மா இயேசு பைத்தியம், சாப்பாடுக்கு ஒண்ணு இல்ல, நீ விடிய விடிய ஜோம் பண்ணி கிடக்குறைய, ஏதாவது மாச கணக்காச்சு சிக்கன் மட்டன் மீன்லாம் வாங்கிட்டு வந்து போ, எங்கேயா போய் வேலை பார்த்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த சண்டை போட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படியா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிட்டு ஒரு குளத்தங்கரில் போயிருக்கிறாரு. பார்த்தா அந்த குளத்துல பெரிய பெரிய மீன் துள்ளுதான். அல்லேலூயா ஆண்டு சொல்ற அவனை பிடி அப்படிங்கிறார். இவர் அப்படியே வாழை பிடிச்சு ஒரு 6 கிலோக்கு மேல 6-7 கிலோ பிடிச்சிருக்காரு. உடனே கிராமத்தே நம்ம ஊருக்கு மச்சிலி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குளத்தை சுத்தி மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. இவர் 6-7 கிலோ வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காரு. அதுக்கப்புறம் மச்சிலி கிடைக்கவே இல்லையாங்க. அவன் பெரிய ஆச்சரியம், இவன் ஏசு உண்மைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு இங்க ஒரு கிராமத்துல ஒரு சபை இருக்குது. அவன் தியாராங்கிற ஒரு இடத்துல ஜேம்ஸ் சர்ச் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்துட்டா எவன் பார்த்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, அவங்க முகம் பிரகாசம் அடையும். ஆமா, அவங்க முகங்கள் வெக்கம் அடைந்ததில்லை. யாத்ராகம் 34:30 படிக்கலாம், ஜபிக்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சுன்னா அந்த உலக ஜனங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும், மற்ற ஜனங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்மள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலத்துக்கு ஏற்ற வல்லமை நமக்கு தேவை. ஆமென். பாஸ்டர் ஜெபத்துல வழி நடத்துனாங்க. உலக நாடுகள் முழுவதும் லாட் ஆஃப் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ஆமா, எனக்கு பிரச்சனை இல்லை. அங்க ஒரு சின்ன குடிசை வீடே எடுத்தாச்சு. ஆமென். அங்க விறகு அடுப்பு எரிக்கிறாங்க. பேசாம சாப்பிட்டுட்டு, ஆனா விறகு அடுப்புல சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும், சாப்பாடு ஆக்கணும் நல்லா இருக்கும். ஆமே, கர்த்தர் ஏதாவது வழி செய்வாரு. ஏன்னா டிஸ்கவரி சேனல்ல வாழ்றோம், எங்கேயா நம்ம வாழ்ந்துட்டு போயில கர்த்தர் அதுக்கிட்ட பலத்தை அபிஷேகத்தை நமக்கு தருவாரு. அல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்துக்கு நமக்கு பலன் தேவை. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா வாழவே முடியாது. ஆமே, நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையணும். இருள் எல்லாம் நம்மளை பார்த்தோன்னே விலகணும், சத்துரு நடுங்கணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும், ஒரு மாற்றம், ஆனா ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அப்படிப்பட்டதான காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்படியா நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் மணவாட்டி சபைக்கு அழைப்பு விடுகிறார். ஆமென். ஆண்டவர் இந்த நாள்ல இந்த சபையை குறித்து பேசுற ஒரு காரியம் உண்மையிலே நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா ஒன்னொன்னா ஆண்டவரத்துல கேட்டுதான் பேசுறேன். ஆண்டவரே யாரும் சொல்லிட்டு கூடாது ஆண்டவரே. ஆமென். அதுவும் நிறைய ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரை தெளிவா பேசுங்கப்பான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்தா அந்த வார்த்தையை நான் கொண்டு வந்தேன். ஆண்டவர் தெளிவா அந்த நாள் சபையை குறித்து பேசுறாரு. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குறேன் வென்றுராவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஆமென். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறதுன்னு சொன்னார். இதே உன்னத பாட்டுல 5ஆம் அதிகாரத்துல மணவாளன் மணவாட்டியை தேடி வராரு. ஆனா முன்னாடி ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் மணவாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. அல்லேலூயா. ஆண்டவர் கதவை தட்டுறாரு, திறக்கவே இல்லை. அவர் போயிட்டாரு. போனோடனே இந்த அம்மாவை பின்னாடியே தேடி போறாங்க. அந்த அதிகாரத்தை அப்புறம் படிங்க நீங்க.
தேடி போறாங்க. அங்க காவலாளி எல்லாம் சேர்ந்து அடி பட்டைய கலப்புறாங்க. ஏன்னா அந்த உலக ஆசை பாசங்கள் நிறைஞ்சிருக்கனால அடி விழுது. ஆனா அப்புறம் தேடி போனாங்க. எருசலேம் குமாரதிகள் சொல்றாங்க. அப்ப எருசலேமின் குமாரதிகள் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா படிக்கலாம், அந்த வசனத்தை படிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. அவ என்ன சொல்றா பாருங்க. அதுக்கப்புறம் அடியை வாங்கிட்டு, நேசர் உண்மையிலே அவர்தான் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவர். ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. இங்கதான் அந்த நேசரை குறித்து உண்மையான அறிவு உண்டாகுது. ஆமென். உண்மையான அறிவு உண்டாகி அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிக்கலாம். ஆ ஆ ஆமென். அவரை குறித்து சொல்ல 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 மற்ற இஸ்ரவேலினுடைய குமாரதிகளுக்கு ஆசை வந்துடுச்சு. நாங்களும் என்ன செய்யணும் பார்க்கணும். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும். ஆமென். உண்மையிலே ஆண்டவரை அனுபவிச்சு சொல்லும் பொழுதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவரை போல ஊழியர் செய்யும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவன் எப்படி ஆண்டவர்ட்ட வந்தான், அவன் எப்படி ஆண்டவர்ட்ட வந்தான். ஆமென். நம்ம அவங்க கூட ஆண்டவரை போல நேசிக்க 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 தான் ஆண்டவர் தான் மாற்றங்கள் உண்டாக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இந்த நாள்ல இந்த மணவாட்டி சபையை குறித்து சொல்றார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களும் தங்குறேன் வெண்புறாவே, உன் ரூபத்தை எனக்கு காண்பி. ஆசையோடு இருக்கிறாரு. நம்முடைய முகத்தை பார்க்கும்படியா படைச்சவர் அவர் தான். நம்முடைய முகத்தை யார் லைக் பண்ணாலும் லைக் பண்ணாட்டியும் நம்மள படைச்ச ஆண்டவர் அதை ரொம்ப ரசிக்கிறாரு. அதை சொல்றாரு, உன் முகரூபம் அழகா இருக்கிறது சொல்றாரு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் சொல்லி அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மளை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை ஆண்டவரே நான் எப்போதும் உம்முடைய சமூகத்துக்கு வரணும்ப்பா. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என் முகத்தை ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறீர், உடைய சமூகத்துல வரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து அதிகமாக இடத்துல நேரங்களை செலவு பண்ண நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதா இருக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்துல நாம் செலவிடுகிற நேரங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. இதனால சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுற காரியம், முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஹல்லேலூயா. உன் சத்தம் எனக்கு இன்பமா இருக்குது. பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து உன் சத்தம் எனக்கு இன்பமா இருக்குது, ஞாபகத்துலதான் கூப்பிடுறேன், அதே எனக்கு இன்பமா தான் இருக்குது. இப்போ என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீ பேசுன்னு சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். ஹல்லேலூயா. உன் முகரூபம் அழகா இருக்குது. ஹல்லேலூயா. அவனை பார்க்கணும்னு சொல்லி ஆவல் உள்ளவராய் நான் இருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள பேசுறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. பாரீர அருணோதயம் போல் இந்த பாடனம் பாட்டி ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அருணோதயம் போதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், வெள்ளம் பெருவெள்ள இரைச்சல் போல
சூரியன் போல் பிரகாசம், பெருவெள்ள இரைச்சல் போல நேசரே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோம், 10,000 சிறந்தோம். நேசரே, ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோம். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த பாடலில் இன்னும் சில சரணங்களை நம்ம எல்லாரும் பாட போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அந்த வார்த்தை, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆண்டவரை தேடுறதே இல்லை, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கணும்ன்றார். இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோடு கூட தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். ஒரு தற்செயலாய் நடந்த அல்லது தற்செயலா பாஸ்டர் பேசல, நான் உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறப்போ நான் உணர்த்து வைக்கப்படுகிறேன். அநேகர் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு நேரம் செலவிட தங்களுடைய நேரத்தை கொடுக்கறது இல்லை. உலகத்துக்கு நேரம் கொடுக்குறீங்க, உலக மனிதர்களோடு கூட அதிகமான நேரம் பேசுறீங்க, உலக காரியங்களுக்காக அநேக நேரத்தை செலவு பண்றீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற அநேகர் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி, தினந்தோறும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவருடைய முகத்தை தேடுறீங்களா? ஆண்டவர் உங்க முகத்தை பாக்குறாரா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கிறதுக்காக பல மணி நேரங்களை செலவு செய்றீங்க, சம்பாதிக்கிறதுக்காக. இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் முகரூபத்தை காட்டு. ஆண்டவர் மேல அநேகருக்கு ஆசை இல்லை. ஆமா, கடமைகளுக்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை மற்றவருடைய வற்புறுத்தலினால் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நோய் பார்த்து சொல்றாரு, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் முகரூபத்தை காட்டு. நீ உன்னோடு கூட நேரம் செலவு செய்யணும்னு விரும்புறார் ஆண்டவர். அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்கும்படியாக அவருடைய முகம் அந்த கேடடைந்தது. நாம் அவரை பார்க்கும் போது அவருடைய முகரூபம் விரும்பத்தக்கதாக இல்லை. இந்த காலையில உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை பிரகாசிக்கும்படியாக, உன்னை அவருடைய சாயல்ல திரும்பமாக மாற்றும்படியாக அவருடைய முகம் அந்த கீழடைந்தது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன் சத்தத்தை நான் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ற. நீ உண்மையா ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆண்டவருடைய முகத்துல தேடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதமீன் எங்க இருக்கிறாய் என்று கேட்கிறார். நேகர் ஒளிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதே இல்லை. ஆண்டு இந்த கால்வழி உன்னை பார்த்து சொல்ற, தற்செயலாய் நடந்த ஒரு வார்த்தை அல்ல, உன் முக ரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆபத்து காலத்துல மாத்திரம் கூப்பிடுறது இல்ல ஆண்டவரை, தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், தினந்தோறும் ஆண்டவரை தேடணும், தினந்தோறும் நம்முடைய சத்தத்தை நோக்கி உயர்த்தி அவரை பாடணும், துதிக்கணும். ஆலயத்துல மாத்திரம் அநேகர் ஆலயத்துல மாத்திரம் தான் கர்த்தரை பாடுறாங்க, கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய முகத்தை தேட வந்திருக்காங்க. ஆனா அவருடைய தினந்தோறும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை தேடல. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறாரு. ஒருவேளை ஆபத்து காலத்துலதான் நோக்கி கூப்பிடுவேன்னா அவரை பெரிய பெரிய ஆபத்துகள் வர இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உணர்த்து வைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன். ஆகவே இந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் முகத்தை உமக்கு காண்பிப்பேன் ஆண்டவர். தினந்தோறும் ஆண்டவரை பகலின் குளிர்ச்சியான வேலையை ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க கடந்து வந்த போது அவளோடு கூட அந்த பாவம் செய்கிற வரைக்கும் முகமுகமா அவரை பார்த்து பேசினாங்க. ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே கர்த்தரோடு கூட பேசினான். நானும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூட பேசுவேன்னு சொல்லுங்க, முகத்தை தேடுவேன்னு சொல்லுங்க.
உடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன்னு சொல்லுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்ட. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உடைய முகத்தை தேடுவேன் சொல்லுங்க. அந்த சத்தத்தை கத்த கேட்கட்டும். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுவேன், உம்மை பாடுவேன், துதிப்பேன், ஜெபிப்பேன். ஆண்டவர் தினந்தோறும் உடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன்னு சொல்லுங்க. மனதார சொல்லுங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமும் அதினாயிரங்கள் சிறந்தோ, அதினாயிரங்கள் என் பிரியமே தூபவாதி என அழைத்திடும் இந்த சத்தம். பிரியமே தூபவாதி என அழைத்திடும் இந்த சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் அழுதிடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் அழுதிடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமும் அதினாயிரங்களில் சிறந்தோ, அதினாயிரங்களில் சிறந்தோ. நேசர் என் உடையவர்,